ஹாய்ங்க. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண லாக் தான். என் பையன் வந்து நைட் வந்து பீஸா வேணும் அப்படின்னு கேட்டனால வந்துட்டு சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணியிருந்தேன். அதாவது கர்டு, மசாலா ஐட்டம், உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன், கேப்சிகம் வந்து ரெட் எல்லோ அதை வந்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு டொமேட்டோ வந்து தனியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி குக் ஆனதும் ஃபைனலாக போட்டு ஒரு அந்த சூட்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரோசன் பீஸா தான் கிடைக்கும். அதனால் நான் வந்து ஒரு பீஸா எடுத்துகிட்டு அதை வந்து நானே என்னோடய பெரிய பையன் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துகிட்டு ஹாஃப் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனையும் வந்து ஒரு 14 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அந்த டைமில் வந்துட்டு சிக்கனை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு மேலே வந்து டொமேட்டோ வச்சுட்டு, டொமேட்டோ எப்போயுமே வந்துட்டு நான் அந்த இதில் போட மாட்டேன், சிக்கன் இதோட மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சிரும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு பீஸாவுக்கு டைம் போட்டிருந்தேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8 o'clock. அதுவே வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா 9 o'clock மேலே தான் வந்துட்டு நல்லாவே டார்க் ஆகும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பீஸாவை வந்து ஓப்பன் பண்ணும்போதே வந்துட்டு அந்த அவனோட அந்த கம்பியில் வந்து நல்லா 2 கையிலையுமே நல்லா சுட்டுக்கிட்டேன். என் பசங்க 2 பேர் பீஸா ரெடியாகவும், என் சின்ன பையன் வந்து சாப்பிட மாட்டான், இருந்தாலும் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆவான் பார்த்துட்டு, ஆனால் எதையுமே சாப்பிட மாட்டான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் வந்து நாங்கள் வாரத்தில் 2 நாள் போட்டிருக்கோம். அவனுக்கு வந்து மறாவது நாள் வந்து ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறனால அவன் வந்து முன்னாடி நாளே சொல்லியிருந்தான் எனக்கு மறாவது நாள் வந்துட்டு எனக்கு சப்பாத்தி ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு ஓகே சப்பாத்தி ரோல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மாவு வந்து நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப வந்து சாஃப்டாக வரும். அதை வந்து பிணைஞ்சு வச்சதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தியை ஒரு டைம் நீங்கள் உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடக்கி வந்து சப்பாத்தியை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே வரும், ரோல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா பூரி மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் போடும்போதே வந்துட்டு உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமே சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என் பையனுக்கு வந்து நான் லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சம் கேரட்டு வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவான். இங்கே வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்து அனுப்பணும். நான் வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வச்சு விட்டேன், ஆப்பிளும் கிரேப்ஸும். ஈவினிங்க்கு வந்து ஒரு பிஸ்கட் வந்து வச்சு விட்டேன். ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலே என் பெரிய பையன் கிளம்புறத நான் வந்து என்னோடய சின்ன பையனும் கிளப்பி நானும் கிளம்பி அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே கிளம்பணும். ஸோ அதுக்கே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். ரெண்டாவது இவங்களை இங்கேருந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடும். ஆனால் என் பசங்க 2 பேரும் வெளியே போகணும் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் என்னைய தான் வந்துட்டு பாதி தூரத்தில் என் சின்ன பையனை தூக்குன்னு சொல்லிட்டு என்னை நல்லா தூக்க விட்டுருவான். என்னால் தூக்கி நடக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே ஸ்னோ டைமில் வந்துட்டு நல்லா எல்லாமே காஞ்சு போய் இருந்துச்சு. இந்த பிரிட்ஜஸ் 2 சைடுமே வந்துட்டு ரோஸ் பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. இதையே நான் வந்து இவ்வளோ நாளாக நான் பார்த்ததே இல்லை. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் இதையே வாட்ச் பண்ணேன். அது வந்து நல்லா துளிர் விட்டு வரவும் தான் இது ரோஸ் செடி அப்படிங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்னோ இருந்துச்சு, அந்த டைமில் வந்து வெறும் குச்சி மட்டும்தான் காஞ்சு போன மாதிரி இருந்தனால அது ரோஸ் குச்சியா அப்படிங்கிறதே வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக தான் இருந்துச்சு, வெறும் குச்சி மட்டும்தான் இருந்து பார்க்க இந்த பட்டு போன மரம் மாதிரி இருக்கும்பாங்களே அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஸ்னோ முடிஞ்சதும் எல்லா மலருமே ஒரே ஒரு வாரத்தில் வந்துட்டு நல்லா துளிர் விட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்கூலுக்கும் வந்துட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால வந்து 2 பேப்பரில் வந்து சைன் பண்ணணும். ஒன்று வந்து லைப்ரரி கூட்டிகிட்டு போவாங்க, அதனால் எல்லா பசங்களுக்குமே இந்த மாதிரி செப்பரேட் கபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருணும். ரெண்டாவது வந்து அங்கே ஸ்நாக்ஸ் லஞ்ச் வைக்கிறதுக்குலாம் ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்மளோட லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போன உடனே வந்துட்டு குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இது பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலராக வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் என் பையனும் வந்ததும் அவங்கள்ட்ட மேம் வந்துட்டு
ஹேண்ட் வாஷ் பண்ண தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என் பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு வர்றதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ இல்லையோ, என்னோடய சின்ன பையன் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. என்னோடய பெரிய பையனை விட்டுட்டு நான் போகும்போது அவன் வந்து வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டான் அழுதுகிட்டு. நித்து வரணும் அப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே உள்ள ப்ரீ ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸாக வச்சுருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு என் சின்ன பையன் வந்து வரவே மாட்டான். இதை எடுத்து விளையாடலாமா அதை எடுத்து விளையாடலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என்னோடய பையனை விட்டுட்டு. ஸோ வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பூ அவ்வளோ அழகாக பூத்து இருந்துச்சு. இங்கே வந்து 2 மரம் தான் இருந்தது. அதனோட மொட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. மரம் ஃபுல்லாக மலர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock மேலே தான் நான் வந்து என் பையனை வந்து பிக்கப் பண்ண வந்தேன். இங்கே வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால வந்துட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் எப்போ வர்றோமோ அப்போ வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். இங்கே வந்து மத்தியானம் வந்து தூங்க வைப்பாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கு வந்து தனியாக பெட்டு 2 பெட்ஷீட் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா சிட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பையங்களை கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்னோ எல்லாம் போகவும் நிறைய ரோஸ் செடி, ஆப்பிள் ட்ரீன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ட்ரீ வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் பெரிய பையன் கூட நம்மளும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி செடி வைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதில் உள்ள ரேட்டு பார்த்தா தான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. சரி வேணாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா $25, $30, $35 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஈவினிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வேக வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு டீ குடிச்சிட்டேன். இதோட இந்த லாக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.